ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் பொருள் தான் வாங்கியிருக்கு. அவர் 1400 ரூபாய்க்கு என்ன பொருள் என்ன லாப நூலை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எக்ஸல் ஃபேம்பஸில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கேன் 240, அதில் நமக்கு ஒரு 48 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் எல் ஃபேம்பஸில் ஒரு சரம் வாங்கியிருக்கேன் 200 ரூபா, அதில் நமக்கு ஒரு 40 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மூந்தாள் ஒரு சரம் வாங்கியிருக்கு 54 ரூபா, அதில் நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. கிஷான் ஜாமில் வந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கு, 2 சரத்துலேயே நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் சக்தி சாம்பார் பொடி 10 ரூபாக்குள்ளது ஒரு சரம், பிரியாணி பொடி ஒரு சரம் வாங்கியிருக்கேன். பிரியாணி பொடியில் ஒரு 20 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. சாம்பார் பொடி வந்து 33 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள ப்ரூவில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கேன், 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 2 ரூபா ப்ரூவில் 2 சரம் வாங்கியிருக்கு, அதுலேயுமே ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. கம்ஃபர்ட்டில் வந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கேன், 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்படின்னு சொல்கிற சாம்பிள் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு, 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. குத்துவிளக்கு மாவில் வந்து ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன், 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள ஏலக்காய் அட்டை ஒரு அட்டை வாங்கியிருக்கேன், 40 ரூபா, அதில் நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. கிஷான் கெச்சப்பில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன், 70 ரூபா, அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஹமாம் சோப்பில் ஒரு 2 பீஸ் வாங்கியிருக்கேன், 2 பீஸ்லேயும் ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மில்க் பிக்கீஸில் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன், 54 ரூபா, அதில் நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. பால்கோவா 2 செட்டு வாங்கியிருக்கேன், 30 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மில்கி பாரில் வந்து ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன், 46 ரூபா, அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1400 ரூபாய்க்கு இன்றைக்கி சரக்கு எடுத்திருக்கேன், அதில் நமக்கு கிடைச்ச லாபம் வந்து 225 ரூபா. இது போல் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.